இன்னைக்கு நாம 2025 மார்ச் முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஆரம்பிப்பதுனால இந்த கண்டக சனி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க நிறைய பேர் இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தே மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். முதல்ல நம்ம சனி பகவானை பற்றி பார்க்கலாங்க. சூரிய குடும்பத்தை சூரியனோட ஒளி சனி பகவானுக்கு விழாததுனால கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகின்றார் சனி பகவான். அதே போல் ஒரு ராசியில் 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 30 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றார். அதனால தான் மந்தன் அப்படிங்கிற பெயர் சனி பகவானுக்குங்க. அதே போல் தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான். சனி நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பால். அதே போல் சனி பார்த்து கொடுக்குற ஒரு சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது. சனி கொடுப்பதை தடுப்பார் யாரும் இல்லை. சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாளக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு மனிதனை வைத்து அழகு பார்க்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தாங்க. சரி, இந்த சனி பகவான் பயிற்சியினால் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கப் போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் கன்னிராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம். கன்னி காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதாகிய புதன் பகவான் ஆவாருங்க. கன்னிராசிக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. பல பட்டங்கள் பெற்றவர்கள், நாளுக்கு நாள் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள், வாழ்க்கையில் நாளுக்கு நாள் உயர்வை பெறக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். கன்னிராசிக்குள்ள சுக்கிரன் நீச்சம் அடைகின்றார். அப்போது பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகம் உடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள். பணத்தை தேடி செல்ல மாட்டார்கள், பணம் இவர்களை தேடி வருங்க. அதே போல் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். லட்சுமி தேவியினுடைய கடாட்சம் பெற்றவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். சரி, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற கண்டக சனியினால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதாவது 2025 மார்ச்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. 2025 மார்ச்சுக்கு பிறகு 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக அமர இருக்கின்றாருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் தற்போது 2025 ஏப்ரல் வரைக்கும் ராசிக்குள்ளே இருப்பார். அதே போல் ராகு வந்துட்டு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. தற்போது குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றாருங்க. குரு பகவான் 2025 மே மாதம் வரைக்கும் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதல் தர யோகம் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. ஏன் அப்படின்னா குரு 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு பார்த்தால் கோடி விஷயங்கள். ஓகே, இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி வருவதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருமா, இல்லை ஒரு பெரிய கஷ்டம் வருமா அப்படின்னா, வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது வரும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஏப்ரலுக்கு பிறகு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 2025 ஏப்ரலுக்கு பிறகு 6ஆம் இடத்துல ராகு 1.5 வருஷம் இருப்பார். அப்போது இந்த கண்டக சனினால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. இது ஒரு மிக வலிமையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு.
அப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல தற்போது 2025 மார்ச் வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி அப்படிங்கிறது வெற்றி கிடைக்கும். இப்போ நீங்கள் திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உடனே திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். 2025 மார்ச்சுக்குள்ளே ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா உடனே அதெல்லாம் பலிதமாகும். கன்னிராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் போதுங்க. அதே போல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்து உங்களால் வெளிவர முடியும். வழக்கு இருந்தால் சாதகமாக முடிக்க முடியும். 2020 மார்ச்சுக்குள்ளே குடும்பத்தில் எவ்வளவு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கே உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நல்லதொரு டாக்டர்கிட்ட டாக்டர் இந்த காலகட்டத்தை கிடப்பாங்க. ஏன்னா தற்போது 6ஆம் இடத்துல சனி பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால. அப்போது 2025 மார்ச்சுக்குள்ளேயே ஒரு நல்லதொரு அதிர்ஷ்டங்களே கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக 2025 மார்ச்சுக்கு பிறகு 7ஆம் இடத்துல சனி அமர இருக்கின்றார். இந்த கண்டக சனி காலகட்டத்தில் என்ன ஒரு பாதிப்புகள் வரும், என்னதொரு கஷ்டங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரும். இப்போது நீங்கள் ஒரு காரியம் முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரும். தடையை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சனி ஊன கிரகம். ராசியை பார்க்கும்போது வண்டி வாகனத்தை செல்லும்போது கவனமாக போகணும். ஏன்னா கொஞ்சம் வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் ஆடம்பரமாக போகிறீங்க அப்படின்னா உடம்புல ஏதாவது ஊனத்தை கொடுத்துவிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே போல் சனி பகவான் ஒரு மந்த கிரகம். அவர் ராசியை பார்க்க போகிறாரு 2025 மார்ச்சுக்கு பிறகு. உடம்புல ஒரு அசதி தெரியும், உடம்புல ஒரு சோம்பல் தெரியும். அதனால் ஏதாவது உடற்பயிற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் மாற்றம் வரும். அப்போது சனி பகவான் ராசியை பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரும். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் அனுபவம் இருந்தால் உங்களுக்கு அந்த தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு காரியம் முயற்சி பண்ணாலும் சனி ராசியை பார்க்கும்போது அனுபவம் இல்லாத ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா 7ல் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு தடை அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால் கண்டக சனி காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் பார்ட்னர் கூட்டாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னர்கிட்ட பிரச்சனை வரும். தொழில் பார்ட்னரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்நியர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதான் ஒரு சிறப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அந்நிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். இன்னும் சொல்லப்போனால் 2025 ஏப்ரலுக்கு பிறகு சனி வீட்டில் ராகு இருப்பார். சனி உங்கள் ராசி வீட்டை பார்ப்பார். அப்போ வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சென்று பிழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்சுக்கு பிறகு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்போது சொந்தக்காரர்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, கணவன் மனைவி இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பிரிந்திருப்பது இதெல்லாம் சிறப்பு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கும் பொழுது தூரத்தில் போயிட்டு பிழைக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். வேறு ஜாதி, வேறு மதத்தினர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்குள்ளே கேது இருக்கிறாரு. கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூட இருப்பவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களால ஒரு சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரும். அந்த விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு சில தடைகள் இருக்கும். அதையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏமாறாமல் இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் 2025 ஏப்ரல் வரைக்கும். ஏன்னா கேது தற்போது ராசிக்குள்ளே இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கேது ஒரு விஷ கிரகம். உடம்பு ஃபுல்லாகவே எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த பாதிப்பு டாக்டருக்கே தெரியாத மாதிரி இருக்கும். அதாவது மருத்துவத்துக்கே கட்டுப்படாத சில குணாதிசயங்கள் இருக்குது கேதுக்கு. இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அதாவது தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேதுவால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதிகமாக இருக்காது. முக்கியமாக கேது தற்போது ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ஞானம் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஞானம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்தை பற்றி ஒரு முழு அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தை பற்றி ஒரு நுணுக்கங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஞானக்காரகன் கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதனால இது ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு சொன்னாலும் பாருங்கள் நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது ஏமாறுவாங்க. அதே மாதிரி ஒரு உடம்புல ஏதாவது அந்த மூட்டு நழுவுறது, இல்லை கை கால் ஸ்லிப் ஆகிறது, இது போன்ற பிரச்சனைகளும் வருங்க. பாத்ரூமில் வலிக்கி விடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கோங்க. ஆனால் 6ஆம் இடத்துல சரி இருக்கார் 2025 மார்ச் வரைக்கும். எங்கே போனாலும் ஒரு காரிய வெற்றி, எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் முழுமையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த கண்டக சனி காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஆனாலும் கண்டக சனி காலகட்டத்திலையும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரியதொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. வாழ்க்கையில் கண்டக சனியினால் ஒன்றும் கெடுப்பலன்கள் அப்படிங்கிறது இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு.
தற்போது 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார் 2025 மார்ச் வரைக்கும். ராகு வந்துட்டு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்ததாக ராகு ரிவர்ஸில் பாருங்கள் 6ஆம் இடத்துக்கு வருவார். அப்போது சனி 7ஆம் இடத்துக்கு போவார். அப்படியே மாறி இருப்பாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாளைய நோய் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் வந்துட்டு தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு மன அமைதி அப்படிங்கிறத பெற முடியும் கன்னிராசிக்காரர்கள். அதனால் இந்த கண்டகசனி காலகட்டத்திலையும் ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டங்கள், ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு சரிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ குரு பார்த்த இடம் அப்படிங்கிறது பலம் பெறும். குரு பார்வை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொடுக்கும். எல்லாம் நன்மையாக அமையும். நன்றி.